நான் கிராம்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் சாம்பார். இது எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 10 சாம்பார் வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாங்க. வதங்கின உடனே தக்காளியையும் போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் வதங்கினாலே போதும். நமக்கு தேவையான பருப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கின உடனே வேக வச்ச பருப்பு இதில் விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வெங்காயமும் தக்காளியும் இந்த பருப்புலேயே நல்லா கொதி வெங்காயமும் தக்காளியும் இதில் வேகணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு சாம்பார் பொடியும் இதில் சேர்த்துடலாம். சாம்பார் பொடியும் போட்டாச்சு. காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். மூடி போட்டு வச்சிடலாங்க. அப்போ தான் நல்லா கொதிக்கும், வெந்துடும், ஈஸியாக வெந்துடும் வெங்காயமும் தக்காளியும். இது வரைக்கும் நான் முருங்காயே போடல பாருங்கள். ஒரு 2 பச்சை மிளகாயை கீரி இதோடு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி போட்டோம்னா அந்த விதையெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் நான் கீரி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய்க்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. இப்போ திறந்து பார்க்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முருங்கைக்காய் வேக வைக்கலைங்க. இது வெறும் பச்சை முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த பருப்போடு சேர்த்துடலாம். வெங்காயம், பருப்பு, பச்சை மிளகா, தக்காளி, இப்போ முருங்கைக்காய் சேர்த்துருக்கோம். இது நல்லா 2 கொதி வரட்டும். முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் இதை மூடி வச்சு வேக வச்சிடலாங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. உப்பு, காரம், பெருங்காயம் எல்லாம் முருங்கைக்காயிலையும் சேர்ந்துருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு கொதிக்க வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கட்டும். புளியும் சேரணும்ல, அதனால் கொதிக்க விடலாம். புளி ஊற்றின உடனே ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லோரும் பருப்புலையே வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா முருங்காயும் தாளித்து கொட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிறதோடு இப்படி வச்சு பாருங்கள். இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கடுகு, ஜீரகம், மிளகா. அது காம்புக்கு இல்லாமல் காம்போடு போடணுங்க மிளகா. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ ஜீரகமும் போட்டாச்சு. இப்போ மிளகாயும் போட்டுடலாம். இந்த சைடு சாம்பார் கொதிச்சிட்ருக்குது. கடுகு பொரிஞ்ச உடனே மிளகாய், அது ஒரு வாசத்துக்கு டேஸ்ட்டுக்கு தாங்க. முழுசாக மிளகாயை போட்டுட்டு பொரிஞ்ச உடனே சாம்பாரில் சேர்த்துடலாம். சாம்பார் பாருங்கள், நல்ல வாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொதிக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கணும். இறக்க போகும்போது அதையும் போட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும். சூடாக நெய் விட்டு சாதத்தில் போட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை சிப்ஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலையும் இதில் சேர்த்துட்டேன். சாம்பார் பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. ஒரு 2 மினிட்ஸ் இந்த புளி போட்ட பருப்பு இது எல்லாம் சேர்ந்து வர்றதுக்காக தான் கொஞ்சம் கொதி விடணும். கொதிச்சிருச்சு. இப்போ கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ
ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. கொஞ்சம் நெய் விட்டுறலாம். சாம்பார் அந்த கிண்ணத்தில் விட்டுட்டு அதிலே நெய் விட்டுட்டோம்னா ஃபுல் சாம்பாருமே நெய் வாசத்தோடு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.